சுந்தர பாண்டியன் என்று மதுரையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவங்க மனைவி சோழராஜகுமாரி. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் போய், முருகா, என் கணவனார் வாக்கிலிருந்து முருகான்னு வந்தா உனக்கு பால் குடம், 108 பால் குடம், லட்சதீபம் பண்றேன், பன்னீர் அபிஷேகம் பண்றேன், காவடியே எடுக்கிறேன் சாமி, என் கணவனார் வாக்கிலிருந்து முருகான்னு வரும். கண்ணீர் விட்டு அழுது அந்த மாதிரி வேண்டிக்கிறாங்க. அன்று இரவு அந்த பஞ்சனையிலே படுத்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு தீக்கனவு கண்டார். அவர் இந்த பாண்டியராஜன் சுந்தர பாண்டியன் முருகா முருகா முருகான்னு 3 முறை அழுதினார். இந்த அம்மாவுக்கு சந்தோஷம். ராஜா எழுது பார்த்தா என்ன இதெல்லாம்னாரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, மகாராணி உத்தரவு, இன்னைக்கு லட்சதீப விழா, திருப்பரங்குன்றத்தில் பால் காவடி எல்லாம் எடுக்கிறாங்க. மகாராணி கிட்ட போய் என்னம்மா விசேஷம்னாரு. நான் நேற்று காலையிலே முருகனை வேண்டிக் கொண்டேன், என் கணவனார் வாக்கிலிருந்து முருகான் வந்தால் இதெல்லாம் செய்கிறேன்னு வேண்டிக்கினேன். நான் எப்போ சொன்னேன்? நேற்று இரவு கனவிலே ஒரு முறை எல்லாம் 3 முறை முருகா முருகா என்று சொன்னீர்கள், ஆகையினாலே நான் அழுதலாம். அந்த சுந்தர பாண்டியன் கண்ணீர் விட்டு அழுதாளா. முருகா, எனக்கும் உனக்கு இருக்கிற யாருக்கும் தெரியாம வச்சிருந்தேன், என் மனைவிக்கு தெரியாம உன்னை வணங்கி வந்தேனே, என்னை காமிச்சு கொடுத்துட்டே முருகான்னாரு. உயிர் போயிடுச்சு.